ஹலோ கைஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 வெர்ஷனுக்கான டியூக் 200 வந்து இருக்குங்க. கலர்ஸ் எல்லாமே நல்லா அந்த ஆரஞ்சு அண்ட் அந்த ப்ளூ நல்லாயிருக்கு. இந்த ஒரு மாதிரி ஷைனி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலரோட அந்த ஒரு விஷயங்கள் காம்பினேஷனுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். அண்டு வீல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. இது வந்து 200 டிஎஃப்டி மாடல். எஸ், மற்றபடி ஃப்ரேம்ஸில் எதுலேயும் மாற்றங்கள் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த 2025 வெர்ஷன் மாதிரியே இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த 390 பழைய ஜென்ரேஷன் 390 இருந்தது இல்லையா, அதோட ஹெட்லைட் யூனிட்டு இந்த ஃபெண்டர் முதற்கொண்டு எல்லாமே ப்ளூவில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்ற எல்லாமே சிம்பிள்ஸ் தான். இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2,42,000 சம்திங் அந்த ரேஞ்ச் வந்து வருதுங்க. இதில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் BS6 வந்துட்டு இந்த 2026 வெர்ஷனுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக எவ்வளோங்கிறது தெரியல. ஒரு 2,35,000 அந்த ரேஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க. 2,4 லட்ச ரூபா வருது. ஸோ இந்த 2,4 லட்சத்துக்கு முன்னாலுமே இந்த வண்டி வந்து என்ன அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி இதோட ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டெஸ்ட் ரைட் ரிவ்யூ. ஏன்னா இந்த BS6 ஃபேஸ் 2 நினைக்கிறேன், OBD2B இதே சென்சார் தான் வருது. ஒரு 2026 நீங்கள் ஒரு பைக் எடுக்க போனீங்கன்னா நான் ஓட்டிகிட்டு இருக்க இந்த மாடல் தான் 2026. இதை தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இனிஷியல்ஸ் எல்லாமே பழைய மாதிரி தாங்க இருக்குது. அதில் வந்து மாற்றங்கள்லாம் எதுவும் பெருசாக தெரியல எனக்கு. 200 இனிஷியல் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போய் மிட்ரேஞ்ச் நல்லாயிருக்கும், டாப் எண்டும் நல்லாயிருக்கும். ஸோ அது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோ ஸ்பீடில் 4th கியரு 3rd கியருக்குலாம் ரொம்ப அடிச்செல்லாம் ஓடாது வண்டி. கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தராகவே இருக்கும் ஓட்டும்போது. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த 200cc ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் சரி 250லேயும் சரி, ரெண்டுலேயுமே உங்களுக்கு அந்த ரைடிங் ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 390ல் கொஞ்சம் பவர் வந்து நல்லா இருக்கனால இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் அப்படியே விடும்போது டக்குன்னு அப்படியே பறக்காது வண்டி. கிராஜுவலாக போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபார் சேஃப்டிக்கு தான், பட் இருந்தாலும் அந்த பவர் ஃபீலுங்கிறத இனிஷியல்லேருந்தே இந்த 200லேயும் 250லேயும் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். எஸ், இதோட பொசிஷன்ஸ்லேயும் மாற்றங்கள் இல்லை, வண்டியோட ரைடிங் குவாலிட்டிலையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. இன்னுமே அந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தரான என்ஜின்னு சொல்ல மாட்டேன், ஸ்டில் இட்ஸ் குட் என்ஜின். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்ல என்ஜின். இந்த TFT மாடல்னு சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் அந்த மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் மீன்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் பட்டன் சுவிச்சஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீனில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு பட்டன்ஸும் இருக்காது. ஸோ இதில் வந்துட்டு எல்லா விதமான அந்த ஒரு நீங்கள் ஒரு 390 வாங்குறீங்கன்னா 390ல் உங்களுக்கு அந்த குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த 2 விஷயங்களை தவிர மேஜர் ஆஃப் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த மாடலில் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். TFTயோட உங்களுக்கு அந்த ஃபீலும் சரி, TFT இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸும் சரி, இதுலேயும் சரி, அந்த 160cc இருக்கக்கூடிய இதுலேயுமே TFT மாடல் வந்து வருது. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் வந்து கிடச்சிடும், எல்லாமே மோஸ்ட்லி கிடச்சிடும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸ்டில் இதுவும் 160 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000லேருந்து 20,000 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸஸாகவே இருக்குங்க. ஸோ மேஜராக உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே காமனாகவும் சேமாகவும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. நீங்கள் இதையுமே ஃபீல் நல்லாவே இது பண்ணி ஓட்டிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மைலேஜ் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 160 ட்ரை பண்ணலாம். பட் 200 பற்றி சொல்ல வேணும், ஒரு 33 to 34 மைலேஜ். ஸோ 35 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது மிட்ரேஞ்சும் நல்லாயிருக்கும், டாப் எண்டும் நல்லாயிருக்கும். 100 to 110ல் க்ரூஸ் பண்ணலாம், 130ல் லாக் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே சேம் தான். பர்ஃபார்மன்ஸ், பவர், இந்த விஷயங்கள், USD சஸ்பென்ஷன் வந்துடும், டூயல் சேனல் ABS வந்துடும், 110 செக்ஷன் ஃப்ரண்ட்டில், 150 செக்ஷன் ரியரில். ஸோ இது எல்லாமே டாப்பாக இருக்கும். இதோட ரைடிங் குவாலிட்டி, ரைடிங் கம்ஃபர்ட்டு, லாங் ரேஞ்சில் உட்காந்துட்டு போகிற மாதிரியான சீட் கம்ஃபர்ட், போத் பில்லியன் அண்ட் ரைடர் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். சிங்கிள் சைடு யூசர்ஸ்க்கு அந்த சீட்டு உட்காந்துட்டு போகிறதுக்கு நல்லா இருக்காது. பட் ஆனால் டபுள் சைடு உட்கார்றவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸோட சீட் கம்ஃபர்ட் இதுலேயும் சரி 250 390 எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதுதான்
நல்ல ஃபீல் நல்லா இருக்குது அந்த சவுண்டு அந்த ஃபீலு. ப்ளஸ் வந்துட்டு இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இது நல்லாயிருக்கு. இதுலேயே ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ஸ் இருக்குது, ஆரஞ்ச் அண்ட் பிளாக் காம்பினேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காம்பினேஷன்ஸு நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு பைக் வந்துட்டு இந்த கம்ஃபர்ட் அண்ட் இந்த ஒரு கலர் டேக்ஸில் இப்போ 2026 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸுக்கு ப்ரைஸ் கிடையாது டியூக்கில். உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் இதில் எது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் எல்இடி, ரியர் எல்இடி, இண்டிகேட்டர்ஸ் எல்இடி. பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் இந்த மாடல் உங்களுக்கு அந்த பழைய என்ஜின் என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதே தான். 24.7 பிஹெச்பியும் 19.8 Nm ஆஃப் டார்க். ஸோ ஆல்மோஸ்ட் சேம். பவர் லேக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. ஈவன் அந்த ஒரு 4000 RPM அண்ட் 4000 to 5000 RPM வரைக்குமே எஃபர்ட்லெஸ்ஸாக வண்டி வந்து க்ரூஸ் பண்ணும். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லேகிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்காது. ஸோ உங்களுக்கு பவர் அந்த டார்க் அந்த ஃபிகர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஓகே, அப்படியே ஹைவேஸ் தொட்டுருவோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப இருக்காதுனாலும் மேனேஜபிளாக இருக்கும். நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸ்பீடோமீட்டர் எதுலேயுமே வந்து தட்டாது. ஸ்லிப்பர் கிளச், வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட், அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் இல்லையா, நிறையா என்ஜின்ஸ் வந்து இப்போதைக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட்டை தாண்டி வந்துட்டானுங்க. நிறையா அப்படியே சைலண்ட்டாக போகிற மாதிரி. பட் ஆனால் டியூக் ஸ்டில் அந்த ஒரு வைப் பவர் அதை வந்து இன்னுமே அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது. ஈவன் நான் உட்காந்துருக்க அந்த பொசிஷனுமே கூட லைட்டாக இப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படியே சரிஞ்ச மாதிரி. ஸோ நான் ஃபுல் ஃபோக்கஸ்டு என்னோடய இதில் தான் இருக்கும். அட் த சேம் டைம் என்னோடய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டக் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்காது. லைக் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஹேண்டில் பார் வந்து கீழே இருக்கும். இதுதான் அதோட ரைடிங் பொசிஷன். கொஞ்சம் இந்த இது வந்து அப்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக கீழே இறங்கின மாதிரி இருக்கும் ஹேண்டில் பார் மட்டும். ஸோ சேம் இந்த நீங்கள் ஹேண்டில் பாரோட இதெல்லாம் போட்டு தூக்கி வைக்கலாம். ஆனால் டிஎஃப்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இடிக்கும். பழைய மாடல்ஸில் நீங்கள் வந்து ஹேண்டில் பாரை அப்லிஃப்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் உங்களுக்கு டிஎஃப்டி வந்து ஹேண்டில் பாருக்கு மேலே வரதுனால அதை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டஃபராக இருக்கும். பட் ஸ்டில் பண்ணுறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் டஃபர். இன்னும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் அளவுக்கு உங்களை ஈஸியாக பண்ண முடியாது, அதை சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இதோட ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 கியர்ஸுங்க வண்டியில், 6 கியரு. ப்ளஸ் உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து ஐ திங்க் 137 வரைக்கும் போகும். லாக்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா 140, 144 வரைக்கும் போகுது. ஸோ பட் ஆனால் ஒரு கண்டிஷன்ஸில் நீங்கள் டெய்லி ரைட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 130 ஸ்பீட்ஸு அண்ட் அதே மாதிரி க்ரூசிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 100 and 110 மினிமல் வைப்ரேஷன்ஸில் ரொம்ப ஸ்மூத்தராகவே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். உங்களுக்கு லிக்விட் கூலிங் என்ஜினுங்கிறதுனால ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. டிராஃபிக் ஹைவேஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ டிராஃபிக்கில் கொஞ்சம் லைட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதுவுமே சம்மர் சீசனில் தான். பட் நீங்கள் ஒரு கோல்டு கண்டிஷன்ஸ் வின்டர்லாம் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து மினிமல் தான். பட் ஆனால் ஹீட்டிங் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரே கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டுங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலாக ஒரு டியூக் 200 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்னா, ஒரு 200cc பீக் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு மிஷினை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டியூக் 200 சைடு வந்து போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பைக்கு தாங்க. ஸோ டிராஃபிக் யூஸ் நல்லாயிருக்கும், லோக்கல் யூஸ் நல்லாயிருக்கும், ஹைவேஸ்க்கும் நல்லாயிருக்கும், அக்கேஷ்னல் லாங் ட்ரைவ் எல்லா விஷயத்துக்குமே செட் ஆகும். பவர் விஷயங்கள்லையுமே பார்க்கும்போது இந்த 24 PSங்கிறது மோஸ்ட் ஆஃப் த 250cc கூட இந்த பவர் ஃபிகர்ஸ் வந்து இருக்காது இன்றைக்கி இருக்கிறதுல. பட் ஆனால் இதில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்களில் பார்க்கும்போது கூட பெட்டராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம சேனலில் நிறையா ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. ஸோ இதை தொடர்ந்து இன்னுமே கேடிஎம் பைக்ஸில் நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ யாராவது ஒரு கேடிஎம் சைடில் இந்த 2026 ஒரு பைக் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.